இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின்லேருந்து எடுத்து மேக்ஸை மட்டும் நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 139 கொஸ்டின். ஃபஸ்ட்டு 139லேருந்து ஆரம்பிக்குது. பார்ப்போம் மேக்ஸ் கொஸ்டினை. ஃபஸ்ட்டு ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. ஒரு ரோ என்ன ரோ அப்படின்னா நம்பர் 2லேருந்து 4 வரைக்கும் முடியுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் 4 வரைக்கும் ஒரு ரோ. இங்கேருந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர்ஸ் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா P@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் எஸ் மேலே பார் 1 போட்டு 1 என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இந்த வேல்யூக்கு இந்த நம்பர் அப்படின்னா இந்த வேல்யூக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 அப்படின்னோன்னா 31 லெட்டர் இருக்குது. இந்த 31 லெட்டர் என்ன பண்ணுறோன்னா மேலே ஒரு 15 லெட்டரும் கீழே 15 லெட்டரும் எழுதிட்டு லாஸ்ட் ஒரு லெட்டரை சேம் எழுதிக்கிறோம். சரியா? இவங்க என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்க போகிறோம். இங்கே P இருக்குது. Pக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஒய். அப்போ Pக்கு பதிலாக Pக்கு கீழே பார்க்கும்போது ஒய் இருக்குது. அதே மாதிரி அட்டு ஏ அப்படிங்கிற இடத்துல 7 இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே 7 இருக்குது. அடுத்து எல்லுங்கிற இடத்துல என்ன இருக்குது? அதுக்கு நேராக கீழே பார்க்கும்போது 5 இருக்குது. 5. அப்போ ஒரு ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு லைன் எழுதுகிறோம். அடுத்து லாஸ்ட் இந்த 4லேருந்து 4YA ரிவர்ஸில் ஒரு ரோ எழுதுகிறோம். ஃபார்வேர்டில் ஒரு ரோ எழுதுகிறோம். ரிவர்ஸ்லேருந்து பின்னாடி இருந்து ஒரு ரோ லைன் எழுதிட்டு Pக்கு நேரம் என்ன இருக்குது, அட்டு ஏக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேல்யூவுக்கு கரெக்டாக இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வேல்யூவுக்கு நம்ம எழுத போகிறோம். என்ன வருது அப்படின்னா எஸ் இருக்கா? எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எஃப் வரணும். அடுத்து 1க்கு பதிலாக என்ன வரணும்? 1க்கு பதிலாக டாட்டு அப்படிங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ 3. அப்போ ஆன்சர் என்னது? என்ன இருக்குது? F.3. அப்போ F.3 இதான் ஆன்சர். இப்போ இதில் ஆன்சர் எது? சி தான் ஆன்சர். முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்கல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது ப்ளஸ்ஸு, அதாவது ப்ளஸ் என்பது மைனஸ். இந்த மாதிரி அதாவது இங்கே இன்ட் இருக்கிற இடத்துல அதாவது நம்ம எழுதிக்கிறோம். கிண்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கல்ங்கிறது வகுத்தல், மைனஸுங்கிறது பெருக்கல், வகுத்தல்ங்கிறது ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ். இதுதான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தில் மைனஸ் கழித்தல்னு சொல்லி இருக்கிற இடத்துல நம்ம கழிக்கக்கூடாது. கழித்தலுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கழித்தலுக்கு பதிலாக பெருக்கல் வரணும். கழித்தலுக்கு பதிலாக பெருக்கல் வரணும். வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? பெருக்கல் வரணும். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வரணும். இங்கே பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல், இங்கே வகுத்தல் வரணும். இங்கே ப்ளஸ்னால் மைனஸ், இங்கே மைனஸ் வரணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன எழுதிக்கிறோம்? மைனஸ்க்கு பதிலாக பெருக்கல் போட்டிருக்கோம், வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல், கூட்டலுக்கு பதிலாக கழித்தல். இப்போ இங்கே என்ன வரும்? 3 × 15 45 + 19 வகுத்தல் 8 - 6. அடுத்து என்ன வந்திருக்கு? இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 64 வகுத்தல் 8 - 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம 64/8 எத்தனை? 8 × 8 = 64. அப்போ 8 - 6 2. இப்போ ஆன்சர் 2. இதுதான் ஆன்சர்.